சம்புநாதனுடன் தேஜமை உளம் வாழ்த்தவும் பாடும் தாயே. தலிங்க அவங்க வரட்டும் வாங்கி மட்டும் நிற்கட்டான் வாங்கி போற நல்லா இருக்கான். பிடாரி அம்மன் ஆலயம் கிடாவெட்டு மற்றும் பொங்கல் பூஜை திருவிழா. வாளரமாணிக்கம் வட்டத்துல பாம்பாரம்பட்டி கிராமத்தில் அருள்பாவிக்கும் பிடாரி அம்மன் கோவில் பொங்கல் திருவிழா நேத்து ரொம்ப விமர்சையா நடந்தது. இதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் வாரங்கள்ல பெரியநாயகி அம்மன் சமேத கைலாசநாதர் ஆலயத்தோடைய திருவிழாவும் நடக்கவிருக்குது. போசம்பட்டி, சமுத்திராப்பட்டி, பாம்பாரம்பட்டி, அணிக்கணி, வாளரமாணிக்கம் மற்றும் சுற்றியுள்ள ஊரார்களும் நாட்டார்கள் பிற சமூகத்தார்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த திருவிழாவை அடுத்தடுத்து நடத்த போறாங்க. இது பெரு விமர்சையாக நடக்கக்கூடிய இந்த திருவிழா. பிடாரி அம்மன் அப்படிங்கிறது பீடோபகாரி அப்படின்னு சொல்றாங்க, பீடைகளை அகற்றுபவள். இந்த பீடோபகாரி பிடாரி அம்மனுடைய தோற்றம் எப்படி வந்ததுன்னா, நம்மளுடைய நாகரீக வளர்ச்சிக்கு ஒரு அடையாளமா எப்பயுமே நதிக்கரையில அமைந்திருக்கக்கூடிய வேட்டையர்கள் குலத்தை சேர்ந்தவங்க இந்த பிடாரி அம்மனை வணங்குறாங்க. இந்த பிடாரி அம்மன் இன்னைக்கு அனைத்து நாட்டிலையும், தென்னகத்தில் அமைந்துள்ள அனைத்து கல்லர் நாடா இருக்கட்டும், வல்லம்பர்கள் வாழும் நாடுகளா இருக்கட்டும், அனைத்து நாடுகளையும் பிடாரிய முன் தெய்வமாகவும், அதனைத் தொடர்ந்து ராஜராஜேஸ்வரி அம்மன் மற்றும் சாமுண்டீஸ்வரி இது மாதிரி அம்மன்களை வணங்குறாங்க. பிடாரிய திருவிழாவுக்கு முன்னதா வணங்குற விஷயம்ங்கிறது திருவண்ணாமலை தீபத்துக்கு முன்னாடியும் திருவண்ணாமலையில கொடியேற்றம் நடக்கும் பொழுது கொடியேற்றத்துக்கு மறுநாள் சப்தகன்னிகளுக்கு விழா எடுத்த பிறகு அடுத்ததா பிடாரிக்கு விழா எடுத்துட்டு தான் திருவிழாவை ஆரம்பிக்கிறாங்க. இது வரலாற்றுல சிறப்பு வாய்ந்ததா இருக்கு. இதை தொன்று தொட்டு நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்க பண்ணிட்டு இருக்கிறது பெரும் சிறப்பாகும். அடுத்தடுத்த செய்திகள்ல இந்த விழாக்களை பத்தி பார்ப்போம். நன்றி.